இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, நிறைய தேட்டல் பாடி கிளீன் பண்ணுறதெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் பட் பிஎஸ்சிஸில் ஏன் இன்ஜின் அதிகமாக கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் நிறைய நான் பார்த்துட்டேன். யாருமே இந்த வீடியோ தெளிவாக போட மாட்றாங்க. இன்னைக்கு தெளிவாக நான் காட்டுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க. இப்போது இந்த இன்ஜெக்டர் வருது இல்லை, இப்போ இந்த இன்ஜெக்டர் வந்து நம்ம இடத்துல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உட்கார வைக்கிறோம்ல, இந்த கனெக்ட் பண்ணி உட்கார வைக்கும் போது இந்த நாசலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அடிக்கும். கேட்குதுங்களா? இந்த நாசில் பெட்ரோல் அடிக்க சொல்ல இந்த கார்பன் வந்து அதிகமாக டர்னல் ஆகும். டர்னல் ஆக சொல்ல இதனால ஏன் இன்ஜின் கம்ப்ளைண்ட் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க. இது எந்த அளவுக்கு வீடியோ தெரியுதுன்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல டர்னல் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த மணி டர்னல் வரும்போது இந்த வால்வில் போய் ஒரு கெமிக்கல் மணி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, சிம்பிள்டே ஒரு காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் வரும்போது இந்த பெட்ரோல் வந்து நாசில் போய் படும்போது இங்கே பாருங்க, இது ஒரு கெமிக்கலாக மாறி இது ஃபுல்லாக அப்படியே டர் ஆகி ஃபுல்லாக வால்வுக்குள்ளே போய் லாக் ஆகிடுது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கைட்டியெல்லாம் பண்ண முடியாது. அது வந்து ஹெட்டில் வர கம்ப்ளைண்ட். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, லைட்டாக அந்த பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்க, இந்த மாதிரி தேட்டல் பாடி கிளீனர் வாங்கும் போது லைட்டாக இதை வந்து ஓரளவுக்கு லைட்டாக க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க, இந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கையில் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ டர்னல் வருது பாருங்கள். மோஸ்ட்லி இதனாலேயே வண்டி அதிகமாக அடிக்கும். அதனால் இது என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா வேஸ்ட் வச்சு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். இது தேட்டல் பாடி மட்டும் க்ளீன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இது தேட்டல் பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வாங்கியிருப்போம். நிறைய இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருப்பேன், யூடியூப்லேயே. அதேமாதிரி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் போங்க. ஃபுல் வீடியோ போனால் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வர பிஎஸ்சிஸில் இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, பம்பு கம்ப்ளைண்ட்டும் வருது, தேட்டல் பாடி கம்ப்ளைண்ட்டும் அதிகமாக வருது. அதனால் இப்போ நான் சொன்ன மணி இங்கே பாருங்கள் நிட்டம், நான் இப்போ வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது இந்த நாசல் வருது இல்லை, இன்ஜெக்டர் வந்து அடிக்கும் போது பெட்ரோல் தள்ளும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு இப்போ டெமோ தான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க. இது வந்து நாளாக இது வந்து ஒரு கெமிக்கல் மணி போய் உள்ள வால்வில் உட்காந்து எஸ்கஸ் வால்வ் ஓப்பன் ஆகி இன்ஜின் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி வரும். நிறைய பேர் வந்து ஆயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இது ஒரு கம்ப்ளைண்ட் அதிகமாக வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கைட்டி செக் பண்ணுங்கள். இது என்ன இருக்கே பண்ணலான்னா, மாதம் சர்வீஸ் பண்ணும்போது இதை கைட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டிங்க, இந்த கொஞ்சம் ஃபால்ட்டு தடுக்கலாம். அதனால தான் நான் பிஎஸ்எஸ்லேருந்து கார்பரேட்டராக மாற்றுற காரணம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இருக்கே கார்பரேட்டராக மாற்றுங்கன்னு கேட்டீங்க. கார்பரேட்டர் மாற்றுற காரணம் இதுதான். இந்த ரீசனுக்கோசரம் மாற்றுறது. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோ வந்து என் யூடியூப் சேனலில் இருக்கும். யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.